அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒவ்வொரு மனிதர்களும் 3 விஷயத்தை தேடி அலைகிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என்ன 3 விஷயங்கள்? முதலாவது, மன அமைதியை தேடி செல்கிறார்கள். எங்க போறோம்? மனசு அமைதியா இருக்கணும், மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற சூழல் வருகின்ற பொழுது ஏதாவது டூருக்கு போகலாமே, சுற்றுலா போகலாமே, ஏற்காடு போன்ற, ஊட்டி போன்ற இப்படிப்பட்ட ஒரு இடங்களுக்கு செல்லலாம் என்கிற ஒரு சூழல் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சைக்காலஜி. இப்போ மன அமைதி அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? மன அமைதி அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ர் என்கிற வார்த்தை, அல்லாஹ்வை நினைக்குகின்ற, நினைவு கூறுதல் என்கிற வார்த்தை அல்லாஹ் 44 இடத்தில் அல்லாஹ் பேசுவாங்க. திக்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே 44 இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அது ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். எல்லா இடத்திலும் திக்ர பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டு என்ன திக்ரு செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, தஹ்மீத் செய்யுங்க என்று சொல்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன அமைதியை நீங்கள் தேடுகின்ற பொழுது, உள்ளத்தில் அமைதியை நீங்கள் தேடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சாந்திப்படுத்துங்கள். அல்லாஹுடைய திக்ர் என்பது மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக சொல்கிறது. அப்ப மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் ஓர்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ருகளை அதிகமாக ஓதணும். ஹதீஸ்ல ஏகப்பட்ட திக்ருகள் எழுதுகிறார்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் தளத்தில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் படத்தில் பார்க்குறோம், நிறைய திக்ருகள். உங்களுக்கு எந்த திக்ரு ஈஸியாக இருக்கிறதோ அந்த திக்ரு, அதற்காக சில நேரங்களை ஒதுக்கி நாம் அந்த திக்ரை ஓதினால்தான் அந்த மன அமைதிகளை பெற முடியும். இது இல்லாமல் வெளியே போகிறோம், அது ஒரு மன அமைதியாக இருந்தாலும் கூட மார்க்கம் கற்றுத்தருகின்ற மன அமைதி, மார்க்கம் தீன் கற்றுத்தருகின்ற மன அமைதி என்பது அல்லாஹ்வுடைய திக்ர் என்பதாக, அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக பேசுகிறது. இரண்டாவது, ஒவ்வொரு மனிதரும் தேடுகின்ற விஷயம் பொருளாதாரத்தில் பறக்குது. என்னங்க இது சம்பாதிக்கிறோம், காசு நிற்க மாட்டேங்குது, ஏகப்பட்ட அல்லாஹ் எப்பொழுது அதை ரிஸ்கை பரக்கத்தாக்கி கொடுக்கிறான். பொருளாதாரத்தில் பரக்கத்து எங்க வருதுன்னு சொன்னா, முதலாக ஷரீஅத்து சொல்கிறது, உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஹலாலை தேடிக்கொள். ஹலாலன் தையிபன், ஹலாலன் தையிபன். உடைய வியாபாரத்தில் நீதி இருக்கும் என்று சொன்னால், உனது வியாபாரத்திலே ஹலால் இருக்கும் என்று சொன்னால், உனது வியாபாரத்திலே மார்க்கத்துடைய பங்கு இருக்கும் என்று சொன்னால், உனது வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய ஹவுஃப் பயம் இருக்கும் என்று சொன்னால், உன்னுடைய வியாபாரம் அல்லாஹ் பரக்கத்தாய் கொடுப்பான். கொஞ்சம் சம்பாதிச்சா அதில் ஒரு பரக்கத்து வச்சிருப்பான். எப்ப? ஹலாலன் தையிபா, நீதமான வியாபாரம், நியாயமான வியாபாரம், மக்களை ஏமாற்றாத வியாபாரம் இருக்கும் என்று சொன்னால், அது குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதில் பரக்கத்து வச்சிருக்கிறான். மூன்றாவதாக, மனிதன் தேடி செல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கடனில்லாத வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது, தாங்கள் இறக்குகின்ற அந்த தருணத்திலே, சக்கராத்துடைய நிலையிலே தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து நபிகளார் கூறுகிறார்கள், இந்த யஹூதியிடத்தில் நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனுக்கு பகரமாக அங்கே வீட்டுக்குள் மண் குடிசைக்குள்ளே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஜோல்னா பையை காட்டி இஷாரா செய்து, இந்த ஜோல்னா பையை வித்து கொடுத்தாலும் சரி, அல்லது இதற்கு அந்த கடனுக்கு பகரமாக கொடுங்கள் என்பதாக மனைவிடத்தில் வசியை செய்ததாக, மனைவிடத்தில் சொன்னதாக ஹதீஸிலே வருகிறதாக. கடன் தன்னுடைய தேவைகளுக்கு நாம் வாங்கிக் கொள்கிறோம். இருந்தாலும் கூட சில நேரத்தில் ஆடம்பரத்திற்காக அந்த கடனை வாங்குகின்ற பொழுது தவிர்த்து விடுகிறான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. தேவைகளுக்கு கடன்களை வாங்கி இந்த கடன்கள் நிறைவேற்றுகின்ற அந்த பக்குவத்தை உண்டாக்கி கொடுக்கணும். நம்ம கொடுக்கின்ற அளவுக்கு தான் கடனும் வாங்கணும். கடனை பற்றி ஹதீஸ் ஏகப்பட்ட எச்சரிக்கையான விஷயங்கள் பதிவு செய்கிறது. ஒரு ஜனாதா வந்துச்சுன்னு சொன்னா முதலாக ரசூலா கேட்பாங்க, ஹல் அலைஹி தைனு, இந்த மனிதன் மீது கடன் இருக்கிறதா என்பதை கேட்டு விட்டு தான் ஜனாதா துணை எடுத்துவார் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸில் எழுதுகிறார்கள்.
அப்ப கடன் இல்லாத வாழ்க்கைக்காக மனிதன் போராடுகிறான். மனிதனுடைய ஆடம்பரமான செலவுகளை குறைக்கின்ற பொழுது கடனுடைய தேவை குறைந்து விடுகிறது. இப்ப கடன் இல்லாத வாழ்க்கை என்ன செய்யணும்? இப்ப கடன் வாங்கிட்டோம், கொடுக்க முடியல, கொடுப்பதற்கு என்ன வழி? அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அழகான ஒரு துஆக்களை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக. எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி மின் ஃபத்லிக அம்மன் சிவாக. என்ன பொருள், என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக. யா அல்லாஹ் ஹராமை விட்டு என்னை பாதுகாத்து விடு, ஹலாலான பொருளாதாரத்தை எனக்கு சிறப்பாக்கி கொடு. பொதுவாக ஹலாலான வியாபாரம் வந்துட்டாவே கடனுடைய தொல்லை அல்லாஹ் அதிகமாக கொடுக்க மாட்டான். ஷைத்தான் கடனுடைய அந்த எண்ணத்தை அல்லாஹ் ஷைத்தான் உண்டாக்கி கொடுக்க மாட்டான். அடுத்து ஓதுகின்ற அந்த வார்த்தை அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக. யா அல்லாஹ் உனது சிறப்பை கொண்டு போதுமென்ற தன்மையை, கனாத் என்று அரபியில் சொல்லுவார்கள், போதுமென்ற தன்மையில் எங்களுக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடு என்பதுதான் துஆவுடைய பொருள். இதை ஒரு மனிதன் அதிகமாக ஓதுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கூட அந்த கடனை நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழிமுறையில் எல்லாம் கற்றுத்தருவான். உன்னே அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை எல்லாம் உனக்கு அதிகமாக்கி கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் கடன் வாங்கிய மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கத்தை உண்டாக்கி நீ வாங்கின கடன் கொடுக்க வேண்டாப்பா என்று அவன் மன்னிக்கு என்ற அளவுக்கு மனப்பக்குவத்தை உண்டாக்கி கொடுப்பான் என்று துஆவுடைய பொருளாகும். எனவே மன அமைதியை தேடுகிறோம், அது திக்ரில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொருளாதாரத்தில் பரக்கத்தை தேடுகிறோம், அதில் ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடன் இல்லாத வாழ்க்கையை நாம் தேடுகிறோம், கடன் இல்லாத கடனை நிறைவேற்றுவதற்காக அழகான துஆக்களை நபிகளார் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்றுடைய சூழலில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. எல்லா தேவையிலும் அந்த ரஹ்மான் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாம் கபூலாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.